அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 20வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்னோ பைப்பை பற்றியும் ஸ்னோ பைப்போடைய ஸ்ட்ரீமிங் ஏபிஐயை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே டேட்டா லோடிங் வீடியோவில் இந்த ஸ்னோ பைப்பை பற்றி நம்ம லைட்டாக பார்த்தோம். மைக்ரோ பேட்ச் யூஸ் கேஸஸ்க்கு ஸ்னோ பைப்பையும் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் யூஸ் கேஸஸ்க்கு ஸ்னோ பைப்போட ஸ்ட்ரீமிங் ஏபிஐயையும் நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இவங்க ஸ்னோ பைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்னோ பைப்புங்கிறது மைக்ரோ பேட்ச், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டேட்டாவை எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி நம்மளால் ஸ்னோ பைப்பு மூலமாக ஸ்னோ ஃப்ளேக்கு உள்ளுக்குள்ளே இன்ஜெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இவங்களும் அதையே தான் சொல்கிறாங்க. ஸ்னோ பைப் வந்துட்டு என்னென்னா, உங்களுடைய ஸ்டேஜில் உங்களுடைய டேட்டா வந்த உடனே ஸ்னோ பைப் மூலமாக நீங்கள் ஸ்னோ ஃப்ளேக்குள்ளே லோடு பண்ண முடியும். இது மைக்ரோ பேட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வித்தின் மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பை எக்ஸிக்யூட்டிங் காப்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஏ ஷெட்யூல் டு லோட் லார்ஜர் பேட்சஸ். அதாவது என்னன்னா, ஸ்னோ பைப்பு உள்ளுக்குள்ளேயும் நம்ம காப்பி ஸ்டேட்மெண்ட்டை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஏற்கனவே காப்பினா என்னங்கிறத டீட்டெயில்டாக போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த காப்பிக்கும் ஸ்னோ பைப்பினுடைய காப்பிக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்குது. அதை தான் இந்த 3வது பாயிண்டில் சொல்கிறோம். ஸ்னோ பைப் சர்வர்லெஸ் கம்ப்யூட் மாடலை உபயோகப்படுத்தும். இது நார்மலாக காப்பி இன்டூவில் யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் மாதிரி கிடையாது. ஏன்னா விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஓடுற டைமுக்கு, அது ஆக்டிவாக இருக்கிற டைமுக்கு நமக்கு கிரெடிட்ஸை கன்சியூம் பண்ணும். ஆனால் ஸ்னோ பைப் முழுக்க முழுக்க ஸ்னோ ஃப்ளேக்கே பார்த்துக்கும். நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதையும் பண்ண தேவையில்லை. அதனால அந்த கம்ப்யூட் மாடலுக்கு பேர் சர்வர்லெஸ் கம்ப்யூட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சர்வர்லெஸ்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கிளவுட்லேயும் அது இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர்லெஸ் அப்படின்னா நீங்கள் எதையுமே மேனேஜ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுதான் அந்த சர்வர்லெஸ் மாடல் அப்படிங்கிறதுக்கு மீனிங். சரி, அடுத்தது அதே வார்த்தை தான். காப்பி ஸ்டேட்மெண்ட்டை உபயோகப்படுத்தி நம்ம வந்து என்னென்னா பைப் மூலமாக டேட்டாவை லோடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைப்புங்கிறது ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். அது எகெயின் காப்பி ஸ்டேட்மெண்ட்டை உபயோகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த காப்பி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சோர்ஸ் லொக்கேஷனையும் டார்கெட் டேபிளுடைய லொக்கேஷனையும் நம்ம கொடுப்போம். அதன் மூலமாக அது எந்த ஸ்டேஜ்லேருந்தோ டேட்டாவை எடுத்து டார்கெட் டேபிளுக்குள்ளே லோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக சொல்லக்கூடிய ஜேசானோ ஆவரோவோ இந்த மாதிரியான டேட்டாவையும் நம்மளால் ஸ்னோ பைப்பை உபயோகப்படுத்தி லோடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஸ்னோ பைப்பில் 2 விதமாக நம்ம டேட்டாவை லோடு பண்ண முடியும். அதில் முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் ஸ்னோ பைப் யூஸிங் கிளவுட் மெசேஜிங் அப்படிங்கிறது முதல் விதம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளவுடில் இருக்கக்கூடிய கியூயிங் மெசேஜிங் சிஸ்டம் மூலமாக நம்ம ஸ்னோ பைப்பை ட்ரிகர் பண்ணுறது. அதுதான் வந்து இந்த மெத்தட். இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் மெத்தட். சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக ஸ்னோ பைப்பை வச்சு நம்மளால் ஃபைலு உங்களுடைய ஸ்டேஜுக்கு வந்த உடனே லோடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் பார்க்க போகிறோம், தெளிவாக இது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்னோ பைப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் கியூவை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கியூக்குள்ள டேட்டா வந்த உடனே ஸ்னோ பைப்பை அதை அதிலிருந்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? இதை எப்படி அது செய்யும் அப்படின்னா, மெட்டா டேட்டாவுடைய அந்த கியூவினுடைய மெட்டா டேட்டாவை அது பார்க்கும். அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இதில் நியூ ஃபைல் அந்த மெட்டா டேட்டா கியூவில் வந்ததுன்னா அதை எடுத்து கண்டினியூஸ் மேனரில் லோடு பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல படங்கள் இருக்குது. முதல்ல இதை பாருங்க. இப்போ ஜிசிபி ஸ்டோரேஜ் இருக்கு, ஜிசிபி பப்சப் இருக்கு, அமேசான் S3 இருக்கு, அமேசான் SQS இருக்கு, அஷூர் பிளாப் இருக்கு, அஷூர் ஈவன் கிரிட் இருக்கு. இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே கிளவுடினுடைய நேட்டிவ் கியூயிங் சிஸ்டம்ங்க. கியூன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். உள்ளே போகிறது, அதாவது வந்து என்ன, FI F1 சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். அதுலேயே வேறு டைப் கியூலாம் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக போக வேண்டாம். பட் இப்போ இது எதுக்கு உபயோகமாக
விதமாக இருக்கும்னா இந்த S3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு டேட்டா உங்களோட S3 பக்கெட் உள்ளுக்குள்ளே வந்து விழுந்ததுன்னா விழுந்த உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ண முடியும். அந்த ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜென்ரலாக என்னென்னா S3க்கு நிறையா விதமாக ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் வந்து SQS. இப்போ டேட்டா என்னோட S3 பக்கெட்டுக்குள்ளே விழுந்துருச்சு, உடனே ஒரு SQS கியூவை ட்ரிகர் பண்ணு அப்படின்னு நம்ம AWS கிட்டக்க சொல்ல முடியும். அதன் மாதிரி தான் இதே மாதிரி GCPயில் வந்தால் GCP PubSubல பண்ண முடியும், அஷூர் பிளாப்ல வந்தால் அஷூர் ஈவென்ட் கிரிட்டில் நம்ம பண்ண முடியும். ஸோ டேட்டா கிளவுடுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்துருச்சு, உடனே அதற்கான கியூவை நம்ம ட்ரிகர் பண்ணியாச்சு. இப்போ முழு படத்தை பாருங்க. இப்போ கிளவுட் ஸ்டோரேஜுக்குள்ள டேட்டா இருக்கு, அது ஈவென்ட் நோட்டிஃபை பண்ணி இந்த இன்ஜஸ்ட் கியூவை அது கிரியேட் பண்ணும். இந்த கேஸில் SQSன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அது என்ன பண்ணும்னா ஒரு இன்டகிரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். எது கூட? ஸ்னோஃப்ளேக்கினுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் கூட. ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த டேட்டா ஆப்வியஸாக இந்த ஸ்னோஃப்ளேக் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதற்கப்புறமா ஸ்னோ பைப்பினுடைய காப்பி இன்டூவை உபயோகப்படுத்தி நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற டார்கெட் டேபிளில் அந்த டேட்டாவை எழுதுவோம். இது எல்லாமே கண்டினியூஸாக நடக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, இப்போ அடுத்த ஆப்ஷனை ஸ்னோஃப்ளேக்கில் நம்ம பார்ப்போம். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துருவோம். எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளவுட் பேஸ்டு மெசேஜிங்கை உபயோகப்படுத்தி லோட் பண்ணலாம் ஸ்னோ பைப்லங்கிறது. அதுக்கு முதல்ல நம்ம அந்த இன்டகிரேஷனை கிரியேட் பண்ணோம். போன படத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த இன்ஜஸ்ட் கியூவில் இருந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு ஒரு இன்டகிரேஷனை கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த இன்டகிரேஷன் தான் இந்த இன்டகிரேஷன். இதில் வந்து டைப் ஈக்குவல் டு கியூ. இது ஒரு அஷூர் ஈவென்ட் கிரிட்டுக்கான ஒரு இன்டகிரேஷன். அந்த இன்டகிரேஷனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிரியேட் பைப், இப்போ பைப்பை கிரியேட் பண்றோம். ஆட்டோ இன்ஜஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இது என்னதுன்னா கிளவுட் பேஸ்டு மெசேஜிங் சிஸ்டம் மூலமா ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை உள்ளுக்குள்ள லோட் பண்ணு அப்படின்னு சொல்றது. இன்டகிரேஷன்ல இந்த இன்டகிரேஷன் நேம் வந்துடும். இங்க பாருங்க, காப்பி இன்டு தி டார்கெட் டேபிள் நேம் ஃப்ரம் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் நேம் ஃபைல் ஃபார்மேட் ஈக்குவல் டு JSON. இது வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை இந்த பைப்பு மூலமா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருந்து எடுத்து இந்த டார்கெட் டேபிளில் லோட் பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, ரெண்டாவது ஆப்ஷன் ரெஸ்ட் API எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுறது. இந்த API அப்படின்னா என்னென்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸு. அதற்கான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு வெயிட்டர் எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது காமனான எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்க, ஹோட்டலில் போய் டேபிளில் உட்காந்துப்பீங்க. ஒரு வெயிட்ரு வருவார். உங்கள் வெயிட்டர் என்ன பண்ணுவார், உங்கள் கிட்டக்க உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதை சொல்லுவீங்க. அந்த வெயிட்டர் நேராக கிச்சனுக்குள்ளே போவார். கிச்சனுக்குள்ளே போய் இந்த மாதிரி இவங்க இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சமைங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கிச்சனில் அவங்க அதை சமைச்சு முடித்தோடனே என்ன பண்ணுவார், அந்த வெயிட்டர் அந்த சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து உங்கள் கிட்டக்க கொடுப்பார். இப்போ இந்த வெயிட்டரை தான் நீங்கள் API அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். API இந்த வேலை தான் செய்யும். ஸோ உங்களை ஒரு அப்ளிகேஷனை அசியூம் பண்ணிக்கோங்க, பேக் எண்டை ஒரு டேட்டா பேஸோ எதுவாக வேணாலும் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த அப்ளிகேஷன் API மூலமா அது கூட பேசும், என்ன தேவையோ அதை சொல்லும், அது அதுகிட்ட பேசி அதிலிருந்து டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் APIங்கிறது. இப்போ நம்ம அதே மாதிரி APIயை உபயோகப்படுத்தி இந்த ஸ்னோ பைப்பினுடைய எண்டு பாயிண்ட்ல நம்மளால பேச முடியும். சரிங்களா? என்ன API அப்படின்னா இன்சர்ட் ஃபைல்ஸ் API. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய API மெத்தட்ஸ் இருக்கு. போஸ்ட், கெட், இதெல்லாம் நிறைய API மெத்தட்ஸ். அந்த மாதிரி இந்த ஸ்னோ பைப் API இந்த இன்சர்ட் ஃபைல்ஸ் API மூலமா நீங்க கால் பண்ண முடியும். அதை கால் பண்ணும்போது அது கூட அந்த பைப்பினுடைய பேரையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல்ஸ் மேட்ச் ஆன உடனே அந்த ஸ்டேஜில் அது இருக்கிறத அது ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த பைப் ஆப்ஜெக்ட் மூலமா அதை கியூ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஆஸ் யூஷுவல் இதுவும் உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் ப்ரொவைடட் கம்ப்ளீட்லி ஸ்னோஃப்ளேக் மேனேஜ்டு கம்ப்யூட் தான், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டை உபயோகப்படுத்தி தான் இது அதை செய்யும். சரி, இந்த படத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்போதும் போல ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்தேன். பட் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனில் வெர்டிக்கலாக பெருசாக போடப்பட்டிருந்தது. நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை ஹரிசாண்டலாக போட்டிருக்கேன். இப்போ உங்களோட டேட்டா ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இதை கண்டினியூஸ் டேட்டா இன்ஃப்ளோ மூலமாக நீங்கள் உங்களுடைய எந்த ஸ்டேஜுக்குள்ளே வேணாலும் நீங்கள் இதை அனுப்பலாம். இன்டர்னல் ஸ்டேஜ், எக்ஸ்டர்னல் S3 ஸ்டேஜ், பிளா
ஜாப் GCS. அதற்கு பிறகு இன்சர்ட் ஃபைல்ஸினுடைய ரெஸ்ட் API எண்ட் பாயிண்ட் மூலமாக இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம கால் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா அது இன்ஜஸ்ட் கியூக்குள்ளே எழுதும். அந்த இன்ஜஸ்ட் கியூலேருந்து பைப் அந்த டேட்டாவை எடுத்து காப்பியை உபயோகப்படுத்தி இந்த டேபிள்குள்ளே எழுதும். சரி, நீங்கள் லோக்கலாக கூட உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து கூட இந்த இன்சர்ட் ஃபைல்ஸ் ஏபிஐயை பயன்படுத்தி டைரெக்டாக இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸை உங்களால் ஹிட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரெண்டு விதமாக ஸ்னோ பைப்பை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆட்டோமேட்டிக்காக உபயோகப்படுத்துறதுக்கு க்ளவுட் மெசேஜிங் சிஸ்டமு, இந்த மாதிரி ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். சரி, இப்போ எப்போ எதுக்கு யூஸ் பண்ணோம், என்ன இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸுங்கிறத இந்த டேபிளில் பாருங்க. இது ரெஸ்ட் ஏபிஐ, இது ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஆட்டோ இன்ஜெஸ்ட்னு சொல்லக்கூடிய கியூயிங் சிஸ்டம், SQS, ஈவென்ட் கிரிட், பப்சப். சரியா, இப்போ இது என்னன்னா ரெஸ்ட் ஏபிஐ உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் ரெண்டு வழியாகவும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த படத்துல தெளிவா அதுதான் போடப்பட்டிருக்கு. பட் ஸ்னோபைப் ஆட்டோ இன்ஜெஸ்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்டேஜஸ்க்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். போன படத்தை பார்த்தா உங்களுக்கு அது தெளிவாக புரியும். சரி, அடுத்தது நீங்க மேனுவலா கூட இந்த ஸ்னோபைப்பினுடைய ரெஸ்ட் ஏபிஐ நீங்க கால் பண்ணலாம். பட் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. நோட்டிஃபிகேஷன் கிளவுட் ப்ரொவைடர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஸோ இங்கே மேனுவல் பாசிபிள், இங்கே அது பாசிபிள் இல்லை. இதில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஆனால் இது எகெயின் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ங்கிறதுனால புது ஃபைல் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது முழிச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதை அது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது ஸ்னோ பைப் வெர்சஸ் பல்க் லோடிங். எகெயின் இதை பற்றின டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனில் இருக்கிறதுனால இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பல்க் லோடிங்க்கும் ஸ்னோ பைப்புக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த லெஃப்ட் சைடு, அதாவது அத்தன்டிகேஷனில் எப்படி வேரி ஆகும், லோடு ஹிஸ்ட்ரியில் எப்படி வேரி ஆகும், டிரான்சாக்ஷன்ஸில் எப்படி வேரி ஆகும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸில் எப்படி வேரி ஆகும், காஸ்ட்டில் எப்படி வேரி ஆகுங்கிறது இதை இப்போ இப்படி படிங்க, உங்களுக்கு புரியும். முதல்ல அத்தன்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பல்க் டேட்டா லோடுக்கு கிளையண்ட் என்ன விதமான அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸை சப்போர்ட் பண்ணுதோ அதை தான் உபயோகப்படுத்தி நீங்கள் பல்க் டேட்டா லோடுன்னு சொல்லக்கூடிய காப்பி இன்டூ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ஸ்னோ சீக்வல் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி காப்பி இன்டூவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கிளையண்ட் சப்போர்ட்டட் மெக்கானிசம்ஸ் தான். ஸ்னோ பைப்பை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸுக்கு மட்டும், அதாவது கிளவுட் மெசேஜிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அந்த IAM ரோல்ஸ் அது இது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பஸ்ட் ரெஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் கால் பண்ணும்போது இந்த JSON வெப் டோக்கன்னு சொல்லக்கூடிய JWT டோக்கன்ஸை நீங்கள் அந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீப்பர் மூலமாக யூஸ் பண்ணோம். ஏற்கனவே ப்ரைவேட் பப்ளிக் கீப்பர்லாம் என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெண்டாவது லோடு ஹிஸ்ட்ரி. இந்த பல்க் டேட்டா லோடுக்கு லோடு ஹிஸ்ட்ரி 64 நாள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காப்பி இன்டூல அன்சர்டன் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அதில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும். 64 நாள் தான் ஸ்னோஃப்ளேக் லோடு ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது. அதற்கப்புறமா அதுதான் அப்பான் கம்ப்ளீஷன் டைம் காப்பி ஸ்டேட்மெண்ட் அஸ் தி ஸ்டேட்மெண்ட் அவுட்புட். இதுதான் ஜென்ரலாக பல்க் டேட்டா லோடுக்கு. அதுவே ஸ்னோ பைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பைப் 14 நாள் தான் மெட்டா டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். சரிங்களா, மஸ்ட் பி ரிக்வெஸ்டட் ஃப்ரம் ஸ்னோஃப்ளேக் வயா ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் SQL டேபிள் ஃபங்க்ஷன் அக்கௌண்ட் யூசேஜ் வியூ. அக்கௌண்ட் யூசேஜ் வியூவில் கூட நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை போய் நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்பர் ஆஃப் டேஸ் தான் டிஃப்ரென்ஸு. மூணாவது டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இதை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இதில் ஜென்ரலாக பல்க் டேட்டா லோடில் நம்ம மொத்த டிரான்சாக்ஷனையும் ஒரே இதில் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ மொத்த டேட்டாவையும் ஒரே டிரான்சாக்ஷனாக தான் ப்ராசஸ் பண்ணுவோம். டேட்டா என்னென்னா ஒரே சமயத்தில் இன்சர்ட் நடக்கும் பொழுது வேறு SQL ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம இதில் சப்மிட் பண்ணலாம். அதே வேர்ஹவுஸை யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இல்லை டிஃப்ரெண்ட் வேர்ஹவுஸ் ஸ்னோஃப்ளேக் பெஸ்ட் ப்ராக்டிஸில் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ஹவுஸை யூஸ் பண்ணி கூட நம்ம சப்மிட் பண்ண முடியும். இது பல்க் டேட்டா லோடிங்க்கு. ஸ்னோ பைப்பை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோ பைப்பையே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட பண்ணலாம், சிங்கிளாக கூட பண்ணலாம், எல்லாமே நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரோஸ் பார்ஷியலி லோடட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆன் எரர் காப்பி ஆப்ஷன், அதை கூட நீங்கள் கம்பைன் பண்ணியோ இல்லை ஸ்ப்ளிட் பண்ணியோ ஒரு டிரான்சாக்ஷனில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் சிம்பிள், இது ஒன்றா தான் நடக்கும் மோஸ்ட்லி, இது வந்து பலவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும், காப்பி இன்டூவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வேணும். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் எவ்வளோலாம் ரன் ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். சைஸுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் ஆகும், எவ்வளோ நேரம் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் ஆகும். எல்லாம் ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஆனால் ஸ்னோ பைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்னோஃப்ளேக்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஸ்னோ பைப்புக்கு. கடைசியாக காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்ட் ஆகும். இதில் வந்து எப்படி அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஸ்னோ பைப் ரன் ஆகிறதுக்கு ஸ்னோஃப்ளேக் தான் காஸ்ட் போடுவாங்க. அதை நீங்கள் பில்லிங்கில் தான் போய் பார்க்க முடியும். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்னோ பைப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஜென்ரலாக உங்களோட ஸ்னோ பைப்புக்கு எவ்வளோ கம்ப்யூட் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு லோட் பண்றத அந்த ஸ்னோஃப்ளேக் பில்டிங்ல நீங்க போய் பார்க்க முடியும். சரி, இப்போ ஸ்னோ பைப்பினுடைய பில்லிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்னோஃப்ளேக் ஆட்டோமேட்டிக்காக அதனோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை க்ரோ ஆர் ஷ்ரிங்க், அதாவது இது வந்து என்னென்னா சுருக்கிறது விரிவுபடுத்துறது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படின்னா, ஆக்சுவல் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் யூசேஜுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பில்லிங் இருக்கும். இது வந்து கான்ட்ராடிக்ட் டு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ஆக்டிவா இருந்தாலே கிரெடிட்ஸை கன்சியூம் பண்ணும். ஆனா இது அப்படி கிடையாது, ஓடுறதுக்கு மட்டும்தான் இது கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னோஃப்ளேக்கு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அது எல்லாத்தையுமே பார்த்துக்கும். பெர் செகண்ட் பெர் கோர் கிரானுலாரிட்டிக்கு ஸ்னோ பைப்பினுடைய பில்லிங் இருக்கும்னு சொல்றாங்க. பெர் கோர் அப்படின்னா பிசிக்கல் சிபியூ கோர்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் சர்வர்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த யூட்டிலைசேஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்னோஃப்ளேக்கு கிரெடிட்டா அது டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுடைய பில்லில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது கூட சேர்த்து ஸ்னோ பைப்புக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 1000 ஃபைலை அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 0.06 ஸ்னோஃப்ளேக் கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இது நார்மலாக ஸ்னோ பைப் சார்ஜோட வரக்கூடிய எக்ஸ்ட்ரா சார்ஜ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், இவ்வளோலாம் பேசுகிறீங்களே, ஏதாவது மெத்தட் இருக்கான்னா காமெடியான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்றாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கிறதுனால நம்மளால ஸ்னோ பைப்பினுடைய எக்ஸாக்ட் காஸ்டிங்கை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மூலமா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறது, அதை அப்படியே தான் நான் எடுத்து இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஸ்னோ பைப் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்னோ பைப்பை நீங்க மல்டிபிளா ரன் பண்ணாம, சரி இப்போ ஒரு ஸ்னோ பைப்பை ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்க, எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் மூலமா நீங்க அதை எப்படி ஸ்கேல் பண்றது அப்படிங்கிறதெல்லாமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, இந்த ஸ்னோ பைப்பினுடைய யூட்டிலைசேஷனை பார்க்கறதுக்கு நம்ம கிட்டக்க எப்போதும் போல 2 டேபிள் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமால 1, அக்கௌண்ட் யூசேஜில் 1, பைப் யூசேஜ் ஹிஸ்ட்ரிங்கிறது தான். அது ரெண்டுத்துலையுமே ஒரே பேர் தான். அது பைப் யூசேஜ் ஹிஸ்ட்ரி டேபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாக்கு. அக்கௌண்ட் யூசேஜ் இருந்ததுன்னா பைப் யூசேஜ் ஹிஸ்ட்ரி வியூன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்னோ பைப் காஸ்ட், அதாவது பை டே பை ஆப்ஜெக்ட் ஓவர் ஃபார் பாஸ்ட் 30 days broken by day. அதாவது என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்னோ பைப்புக்கு எவ்வளவு ஸ்னோஃப்ளேக் கிரெடிட்ஸ் கன்சியூம் ஆகியிருக்கு கடந்த 30 நாளைக்கு அப்படிங்கிறதுக்கான query. அந்த queryல அவங்க பைப் யூசேஜ் ஹிஸ்ட்ரி வியூவை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க அக்கௌண்ட் யூசேஜிலிருந்து. ஸோ இதெல்லாம் எவிடென்ட்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதில் அவங்க வந்துட்டு டேட் அண்ட் பைப் நேமை வச்சு குரூப் பை 1,2 சம் ஆஃப் தி கிரெடிட்ஸ் விச் இஸ் யூஸ்டு. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா, ஆவரேஜ் டெய்லி கிரெடிட்ஸ் கன்சூம்டு பை ஸ்னோஃப்ளேக் ஓவர் எ வீக் ஃபார் பாஸ்ட் 1 year. சரி, இது என்னது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஸ்னோ பைப்பு எவ்வளவு கிரெடிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு கடந்த ஒரு வருஷமா அப்படிங்கிற டீட்டெயில். இது எதற்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னா, அனமலி டிடெக்ஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா, ஒரு வாரத்தில் ஸ்னோ பைப்பினுடைய கிரெடிட்ஸ் வந்துட்டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஒரு வாரத்தில் 25 இருக்குன்னா பயங்கர டிராஸ்டிக்கான சேஞ்ச். என்ன ரீசன் அப்படிங்கறத நீங்க அதன் மூலமா பார்க்க முடியும். அதை தான் நம்ம அனமோலி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பைப் யூசேஜ் ஹிஸ்டரியை உபயோகப்படுத்தி நம்மளால ஸ்னோ பைப்பினுடைய பில்லிங் யூட்டிலைசேஷனை பார்க்க முடியும்.
அடுத்தது ஸ்னோ பைப்பினுடைய ஸ்ட்ரீமிங் ஏபிஐ அதை பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய கண்டினியூவஸ் டேட்டா லோடுன்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்க்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது. இதில் மறுபடியும் அந்த ஏபிஐ அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு. அதனால இது என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங்காக தான் நீங்கள் இதை கால் பண்ண முடியும். சோஃபார் அவங்க இதை அப்படி தான் கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு இதில் நல்லா பாருங்கள். இது லோ லேட்டன்சி டேட்டா லோடிங் ஃபார் ஸ்ட்ரீமிங் டேட்டாக்கு இது இன்ஜஸ்ட் எஸ்டிகே வழியாக நீங்கள் இதை பண்ண முடியும். எஸ்டிகேனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். அதாவது என்னன்னா இது ஒரு ஜாவா எஸ்டிகே. சரிங்களா? இந்த கோடை நீங்கள் உங்களினுடைய ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனில் டைரெக்டாக கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணுறது மூலமாக நேராக நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேபிள்குள்ளே உங்களுடைய டேட்டாவை எழுத முடியும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். படம் பார்த்து நம்ம இதெல்லாம் சொல்ல போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏபிஐ உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகும்? நம்ம ஸ்னோ பைப்பில் என்ன பண்ணுவோம்? நம்மளினுடைய டேட்டாவை முதல்ல ஸ்டேஜ் பண்ணுவோம். இன்டர்னல் ஸ்டேஜோ எக்ஸ்டர்னல் ஸ்டேஜோ, அந்த ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்ஸை மூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் இருந்து தான் நம்ம ஸ்னோ பைப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டார்கெட்டில் லோட் பண்ணுவோம். இங்கே அந்த கேஸ் கிடையாது. இது டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் ஸ்னோஃப்ளேக் டேபிள் லோடிங்க இது உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இது ரியல் டைம். சரிங்களா? இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு என்னென்னா லோயர் லோட் டெண்டன்சிஸு, லோயர் காஸ்ட்டு, ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்க்கு உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. இதை ஸ்னோ பைப்போட காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஸ்னோஃப்ளேக்கு காம்படிஷன் கிடையாது, காம்ப்ளிமெண்ட். அதாவது ஸ்னோ பைப் இது ரெண்டையுமே நீங்க உபயோகப்படுத்தலாம். நாட் ரீப்ளேஸ் இட். தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. சரி, இப்போ நீங்க இந்த ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங் ஏபிஐயை வந்துட்டு ஸ்ட்ரீமிங் சினாரியோஸ் வேர் டேட்டா இஸ் ஸ்ட்ரீம்டு வயா ரோஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாட் வயா ஃபைல்ஸ். இப்போ ரோவா, அதாவது ஒரு ரோ ஜென்ரலாக ஸ்ட்ரீமிங் அப்படி தானங்க நடக்கும். ஒரு ரோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரோவை வர நீங்கள் அப்படியே உள்ள தள்ளுறதுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் ஏபிஐ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் இது கஸ்டம் ஜாவா அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த எஸ்டிகேவை கால் பண்ணி நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸை உள்ளுக்குள்ள நீங்க வந்துட்டு அனுப்ப முடியும், எடுக்க முடியுங்கிறத சொல்றாங்க. இந்த சேனலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை தெளிவா பார்த்துருவோம். கீழே முதல்ல பாருங்க. இப்போ S3லயோ ADLSலயோ GCSலயோ ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ஸை ஸ்னோ பைப்பை உபயோகப்படுத்தி ஆட்டோ இன்ஜெஸ்ட்ங்கிறது கிளவுட் பேஸ்டு மெசேஜிங், உங்களுக்கு இது புரியும். அதை உபயோகப்படுத்தி நம்ம ஸ்னோஃப்ளேக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டேபிள்குள்ள லோடு பண்ணுவோம். இவங்க இங்க ஸ்டேஜிங் டேபிள்னு போட்டிருக்காங்க. பட் வாட் எவர் டேபிள், இது டேபிள்குள்ள லோட் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரீமிங் ஏபிஐ டைரக்டா இப்ப காஃப்காங்கிறது ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங் சிஸ்டம். காஃப்கா மூலமா நீங்க டேட்டாவை உள்ளுக்குள்ள அனுப்பலாம். இப்ப காஃப்கா சிங்க் கனெக்டர்ல கிளையண்ட் எஸ்டிகே உபயோகப்படுத்தி இந்த ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங்கை உபயோகப்படுத்தி நேரா அவங்க ஸ்டேஜிங் டேபிளுக்குள்ளுக்குள்ளேயே டேட்டாவை உள்ள அனுப்புறாங்க. இந்த ரோஸுங்கிறது இந்த இடத்துல வருது பார்த்துக்கோங்க. ரோஸை உள்ளுக்குள்ள அனுப்புறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இதை பாருங்க, இந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் சேனல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா எப்படி உள்ளே வரும்னா சேனல் வழியாக உள்ளுக்குள்ளே வரும். இங்கே டேபிள் 1 அப்படிங்கிறது இந்த சேனல் 11, அதாவது மல்டிபிள் சேனல்ஸ் மூலமாக இந்த டேபிள் 1 லோட் பண்ணுறாங்க. இங்கே இந்த சேனல் 21 மூலமாக இந்த டேபிள் 2 லோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மல்டிபிள் சேனல்ஸ் மூலமாக இந்த டேபிள் 3 லோட் பண்ணுறாங்க. ஸோ ஏபிஐ எப்படி இன்ஜெஸ்ட் பண்ணும்? சேனல் மூலமாக டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணும். சேனல் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் நேம்டு ஸ்ட்ரீமிங் கனெக்ஷன் டு Snowflake for loading the data into the table. Again self-explanatory தான். ஒரு சேனல் ஒரு டேபிள்குள்ளே லோடு பண்ணும். ஆனால் நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸை உபயோகப்படுத்தி கூட ஒரே டேபிள் உள்ளுக்குள்ளே லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த டயக்ராமில் எல்லாமே ஒரு சேனல் தான். இது சேனல் 1, இது சேனல் 2, இது சேனல் 3, அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து கிளைண்ட் எஸ்டிகே வந்துட்டு மல்டிபிள் சேனல்ஸ் டு மல்டிபிள் டேபிள்ஸை அதால் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அது வந்து அக்ராஸ் அக்கௌண்ட்ஸ், ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ஸில் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மறுபடியும் கம்பேரிசன் பார்த்துருவோமா? ஸ்னோ பைப் வெர்சஸ் ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங். ஏற்கனவே ஸ்னோ பைப் பார்த்துட்டோம், ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இதுதான் அவங்க சொல்கிற கம்பேரிசன். ஆஸ் யூஷுவல் கேட்டகரி இந்த சைடில் பாருங்கள். ஃபார்ம் ஆஃப் டேட்டா, இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங் ரோவை தான் இன்சர்ட் பண்ணும். ஆனால் ஸ்னோ பைப்பு ஃபைல்ஸாக இன்சர்ட் பண்ணும். எக்ஸிஸ்டிங் டேட்டா பைப்லைன் ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ணும். பிளாபோ எங்கே வேணாலும் இருக்கும். ஸ்னோ பைப்பை
நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் பைப்லைனில் வந்து நீங்கள் ஃபைல்ஸை தான் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்னோ பைப்பையே உபயோகப்படுத்துங்க, ஸ்ட்ரீமிங்கை உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது, ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜாவா பேஸ்டு கோடு விராப்பர் தான் நீங்கள் இதுக்கு எழுத முடியும் டு இன்ஜஸ்ட் தி டேட்டா வயா எஸ்டிகே. பட் ஸ்னோ பைப்புக்கு அந்த மாதிரி எந்த ரிக்குயர்மெண்ட்டும் கிடையாது. டேட்டா ஆர்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும்னா ஒரு சேனலுக்குள்ள அந்த ஆர்டரிங்கை அது மெயின்டைன் பண்ணும். ஆர்டரிங்னா ஒன்றும் இல்லை, எஃப்ஐஎஃப்ஓ எது முதல்ல வருதோ அது முதல்ல போகும் ஆக்சுவலாக. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்னோ பைப்பில் ஆர்டரிங்லாம் அது சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் மல்டிபிள் வேஸில் நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்னோ பைப் வந்து ஆர்டரிங்கை சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. லோட் ஹிஸ்ட்ரியை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங் ஃபைல் மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரின்னு அக்கௌண்ட் யூசேஜில் ஒரு வியூ இருக்குது. அந்த வியூவில் இந்த லோட் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்னோ பைப்பு காமன் அந்த டிப்பிக்கலான இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அண்ட் அக்கௌண்ட் யூசேஜில் இருக்கக்கூடிய லோட் ஹிஸ்ட்ரி அண்ட் காப்பி ஹிஸ்ட்ரி டேபிள்ஸை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்துட்டு லோட் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். பைப் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸ்னோ பைப்புக்கு ஆப்ஜெக்டே தேவையில்லை. ஏன் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஏபிஐ கால் பண்ணி டேபிள்குள்ளே லோடு பண்ணுறோம். இங்கே வந்து பைப் ஆப்ஜெக்ட் வேணும். ஏன்னா அது கியூவில் இருந்து எடுத்து ஸ்டேஜ்டு ஃபைல் டேட்டாவை உங்களுடைய டார்கெட் டேபிள் உள்ளுக்குள்ளே லோடு பண்ணும். சரி, ஃபைனலாக ஒரு படத்தை பார்த்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். காஃப்கா எக்ஸாம்பிள். காஃப்கா மூலமாக ஸ்னோ பைப்பை வச்சு இன்ஜெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், காஃப்கா மூலமாக டைரெக்டாக ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங்கை யூஸ் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது. மேலே இருக்கிறது ஸ்னோ பைப்பு, இந்த செட் வரைக்கும் இருக்கிறத விட்டுடுங்க, அது காஃப்காவிலிருந்து வருது. இப்போ என்ன பண்ணுவோம், காஃப்கா டாப்பிக்லேருந்து காஃப்கா கனெக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்னோ ஃப்ளேக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் ஒரு இன்டர்னல் ஸ்டேஜ் வந்துடுது. இந்த ஸ்டேஜிலிருந்து ஸ்னோ பைப்பை உபயோகப்படுத்தி ஸ்னோ ஃப்ளேக்கினுடைய டேபிள்குள்ளே நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் கீழே பாருங்க, தெர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் இன்டர்னல் ஸ்டேஜ். இன்டர்னல் ஸ்டேஜே தேவையில்லை. நேராக காஃப்கா கனெக்டில் சேனல்ஸ் மூலமாக, சேனல் 1 2 3 4 மூலமாக நேராக நம்ம ஸ்னோ ஃப்ளேக் டேபிள் உள்ளுக்குள்ளே டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதனால தான் இதை நம்ம ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் தான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாத்தையும் சும்மா ஒரு தடவை அப்படியே மேலே கீழே பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஏதாவது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்போதும் போல தான் கமெண்ட்ஸ் நிறையா எழுதுங்க. அப்போ தான் நான் என்னை வளர்த்துக்க முடியும், உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். கற்றனை தூரும் அறிவு.